அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாரம் ஓர் வரலாறு என்ற நிகழ்ச்சி கூடாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பிலே. அந்த தொடர் நிகழ்ச்சியில் இப்லீஸின் சூழ்ச்சி என்ற தலைப்பின் கீழால் தான் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹு தஆலா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுவர்க்கத்தில் வாழ வைத்த பின்பு ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான், சிரம் பணிய மறுத்துவிட்டான். இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகின இப்லீஸ் அல்லாஹ்விடம் கால அவகாசம் கேட்டான். அல்லாஹ்வும் அவகாசத்தை கொடுத்தான். அதில் முதற்கட்டம்தான் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் தனது சூழ்ச்சியின் வடிவத்தை மேற்கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா குறித்த ஒரு மரத்தை குறித்து நெருங்க வேண்டாம் என அவர்களுக்கு உபதேசித்தான், கட்டளையிட்டிருந்தான். ஆனால் ஷைத்தான் ஃபவஸ்வஸ லஹுமா ஷைத்தான் லியுப்திய லஹுமா மா ஊரி அன்ஹுமா மின் சவ்ஆத்திஹிமா. அல்லாஹு தஆலா கண்ணியமாக படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவருடைய ஆடைகளை விலக்குவதற்காக வேண்டி, அவமானப்படுத்துவதற்காக வேண்டி, இரண்டு பேரையும் கண்ணியத்தை சீர்குலைப்பதற்காக வேண்டி சூழ்ச்சி செய்தான். இரண்டு பேருடைய கல்வியிலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி ரெண்டு பேருக்கும், அதாவது வகால மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் ஹாலிதீன். அல்லாஹு தஆலா உங்கள் இருவரையும் அந்த குறித்த மரத்தை நெருங்க வேணாம் என உங்களுக்கு பணித்தது, சொன்னது. இருவரும் அந்த மரத்தின் கனியை புசித்தால் மலக்குமார்களாக ஆகிவிடுவீர்கள் அல்லது நிரந்தரமாக சுவனபதியிலே தங்கிவிடுவீர்கள் என்பதை இட்டுத்தான் அல்லாஹு தஆலா அதை நெருங்க வேணாம் என சொன்னான். எனவே சத்தியமிட்டு கூறினான், வகாசமஹுமா இன்னீ லகுமா மினன் நாசிஹீன். ஷைத்தான் சத்தியமிட்டு இருவருக்கும் சொன்னான், உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் உபதேசிக்கிறேன், அந்த கனியை சாப்பிடுங்கள், அதை நெருங்குங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதற்கான தூண்டுதலை ஏற்படுத்தினான். அந்த இப்லீஸினுடைய வார்த்தை இருவருடைய உள்ளத்தையும் ஆட்கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. ஷைத்தானுடைய அந்த வார்த்தைக்கு வழிபட இணக்கம் தெரிவிக்க அது அந்த வார்த்தை அமைவாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் ஷைத்தானுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மனிதன் என்ற அடிப்படையில் இருவரும் மரத்தை நெருங்கினார்கள், சுவைத்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த இட்ட கட்டளையை மறுத்து விட்டார்கள், மாறு செய்து விட்டார்கள். ஃபதல்லாஹுமா பிகுரூர் ஃபலம்மா ذاق الشجرة بدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இருவரையும் தாழ்ந்த இடத்துக்கு, இருவரையும் கண்ணிய குறைவாக ஆக்குகின்ற அந்த முயற்சியிலே ஷைத்தான் வெற்றி பெற்றான். இருவரும் சுவைத்ததின் காரணமாக இருவருடைய மறைவிடங்களை மறைக்கிற ஆடை விலகி இருவருமே சொர்க்கத்தின் இலை குலைகளை கொண்டு தனது அங்கவயங்களை, மறைவான இடங்களை மறைக்க முற்பட்டார்கள். அல்லாஹ் இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு அறைகூவல் விட்டான். வனாதாஹுமா
ரப்புஹுமா அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரத்தி வ அக்குல்லகுமா இன்ன ஷைத்தான் அலகுமா அதுவும் முபீன். அல்லாஹ் சொன்னான், உங்கள் இருவருக்கும் நான் சொல்லவில்லையா, உங்கள் இருவரையும் அந்த மரத்தை நெருங்க வேணாம் என உங்களை நான் தடுக்கவில்லையா, ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான விரோதி என்ற விடயத்தை உங்களுக்கு நான் எச்சரிக்கவில்லையா? ஏன் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்துக்கு, அவனுடைய வார்த்தைக்கு, இப்லீஸினுடைய அந்த மோக வார்த்தைக்கு ஏன் நீங்கள் கட்டுப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை நிந்தித்து சொர்க்கத்தை விட்டு வெளியாக்குவதற்கு அல்லாஹ் தயாராகிறான், பூமிக்கு அனுப்புவதற்கு தயாராகிறான். இருவருமே புலம்பினார்கள், அழுதார்கள், அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரினார்கள். காலா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இருவருமே சொன்னார்கள், இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டவில்லை என்றால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளாக நாங்கள் ஆகிவிடுவோம், எங்களை மன்னிப்பாயாக, பிழை பொறுப்பாயாக என்று இருவருமே அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரினார்கள். அல்லாஹு தஆலா இருவரையும் மன்னித்தான். பிறகு உலகுக்கு அவர்களை அனுப்பினான். உலக வரலாற்றின் ஆரம்ப கால் தடம் பதித்தவர்கள் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தனது மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் என்பதை குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே மற்றுமோர் வாரம் ஓர் வரலாறு என்ற நிகழ்ச்சி கூடாக அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.